Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட செகண்ட் மாடியூல் நம்பர் சீரிஸ். ஸோ நம்பர் சீரீஸ்ல ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் வீடியோஸ் பார்த்துட்டோம். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டேல நார்மலா இருக்க சிம்பிளான நம்பர் சீரிஸ் பத்தி பார்த்தோம். ஸோ நேற்று வீடியோல கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான் நம்ம நேற்று பார்த்தோம். அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல ஹையர் ஆர்டர் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் 1. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், அது பாருங்க. 8,000, 1,600, 320, 64. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? நம்ம பார்க்க வேண்டியது இது இன்க்ரீசிங் மேனர்ல இருக்கா, டிக்ரீசிங் மேனர்ல இருக்கா? ஸோ அதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா இத டிஃபரன்ஸ் பாருங்களேன். 8,000க்கும் 1,600க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், அதே மாதிரி 1,600க்கும் 320க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. 320 64. அப்போ 64 கம்பேர் பண்றப்போ இன்னும் நமக்கு என்ன ஆகும், ரொம்பவே கம்மியாக தான் போய் முடியும். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்றது? ஸோ இதே ப்ராப்ளம் நம்ம ஸ்கூல் லெவலாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் லெவலில் ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் மல்டிப்ளை பை 0.2 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ 8,000 இன்டூ 0.2 அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1,600 வரும். ஸோ 1,600 இன்டூ 0.2 அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 வரும். ஸோ 320 இன்டூ 0.2 அப்படின்னு சொன்னால் 64 வரும். ஸோ 64 இன்டூ 0.2 போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஹவு இஸ் இட் பாசிபிள்? நமக்கு எடுத்த இடத்துல திடீர்னு 0.2 அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? டெஃபினட்டா தெரியுது. ஏன் 0.2 அவங்க சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி 64 இன்டூ 0.2, 320 இன்டூ 0.2, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப 8,000ல 3 zeros இருக்கு. ஸோ 0.2வால மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. ஸோ டெசிமல்ல ஒரு பாயிண்ட் எடுக்கணும், ஜீரோல ஒன்று குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பிளிங்க் ஆகும். பட் எடுத்த உடனே 0.2 அதுல என்ன ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த 0.2ல என்ன சிஸ்டம் இருக்கு, 0.2 அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எதுவுமே நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. எடுத்த உடனே 0.2 அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்யறது, இதை தான் நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஸோ சேம் எக்ஸாம்பிள் எழுதுறேன். என்ன அப்படின்னு சொன்னா 8,000, 1,600, 320, 64, and what is the next number? So இங்க 8,000, 1,600, 320, 64 இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆனா அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இங்க ஒரு பெரிய கொஸ்டினே, ரைட்? ஸோ இப்போ பாருங்களேன், இங்க 8,000 இருக்கு, இங்க 1,600 இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியுதா என்ன அப்படின்னா, ஸோ 8 இன்டூ 2, 8 இன்டூ 2 என்ன போட்டா 8 இன்டூ 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். 16 இன்டூ 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். அதே மாதிரி 32 இன்டூ 64 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னன்னு தெரியுதா? அப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ அந்த 2 டபுள் த டைம்ஸாக என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ ஒரு சிஸ்டம் ஆர் கான்செப்ட் பிஹைண்ட்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது, ரைட்? ஸோ அப்போ இது நம்ம என்ன செய்யலாம், அதை தான் இப்போ நம்ம யோசிக்க போறோம். என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் 8,000 டிவைடட் பை 1,600 இதை கேன்சல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? 80/16, ரைட்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,5, கரெக்டா? ஸோ 1,5. அப்போ 1000 5ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1,600 கிடைக்கும் அப்படின்றதான் இதோட மீனிங். ஸோ 1,600 இன்டூ 5 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8,000 கிடைக்கும். இதுதான் இதோட மீனிங். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்? 8,000 5ஆல டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1,600 கிடைக்குது, ரைட்? இப்போ 1,600 5ஆல டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸாக்ட்லி 320 கிடைக்கும். ஸோ 320 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். ஸோ 64 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 12.8, ரைட்? ஸோ இதை என்ன பண்ணுவாங்க? 1/5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லை அப்படின்னா டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லலாம். டிவைடட் பை
5 divided by 5. அதே மாதிரி 1/5 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 0.2. இந்த 0.2 தான் நமக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டைரக்டா 0.2 மல்டிப்ளை பண்ணுங்க, 0.2 மல்டிப்ளை பண்ணுங்க. அந்த 0.2 எப்படி வந்தது? 1/5 அப்படின்னா என்ன வேல்யூ? 0.2 அப்படின்றது வேல்யூ. ஸோ அதை வந்து நமக்கு வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ எதுனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல பாருங்க. பார்த்துட்டு இருக்கு எல்லா நம்பர்ஸோடையும் அது ஆப்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர் சீரீஸோட ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12.8. ஓகே, இப்போ அடுத்த நம்பர் சீரீஸ் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் எழுத போறேன். எடுத்த உடனே நீங்க ஓடுறீங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 1/3, 1/7, 1/11. What is the next number? 1/19, 1/23. Right? ஸோ இந்த பார்த்த உடனே நமக்கு வந்து ஹோல் நம்பராக இருந்தாலே நமக்கு சால்வ் பண்ணுறது கஷ்டம். இதில் ஃப்ராக்ஷனாக வேற இருக்கு. இனிமேல் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான், இதோட கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான். இந்த மாதிரி புலம்பல் வந்து உங்கள் மைண்டில் ஓடும், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நம்பர் இருக்கா, கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, மேல நியூமரேட்டர் எல்லாத்துலயுமே 1ன்னு இருக்கா, அப்ப நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கீழே இருக்க டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. என்ன அப்படின்னா 3, 7, 11. next number we have to find out that 19, 23. இதுதான் நம்பர் சீரீஸ். இப்படி பார்த்தா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், ரைட்? ஆனா இப்படி அப்படின்னா இது ஈஸி தானே அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து சால்வ் பண்றது கஷ்டம் இல்லைன்னு நமக்கு முதல்ல தோணணும். நம்ம முதல்ல இந்த இதுல வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா இருப்போம், இதுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நம்ம சரி சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இங்க வந்து பாருங்க, இப்படி நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியா. செக் பண்ணுங்க. 3, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 3, செகண்ட் நம்பர் இஸ் 7. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11. இது எல்லாத்துக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ஸோ 3 + 4 gives 7, right? 7 + 4 gives 11. ஏன் எடுத்தோன்னே நீங்க டிஃபரன்ஸ் போறீங்க? ஏன் இது கியூபாவோ ஸ்கொயராவோ இருக்காதா? இருக்காது, இருக்கிறதுக்கு சான்ஸும் கிடையாது. அதே மாதிரி இது எல்லாமே பிரைம் நம்பர் நம்மளால சொல்ல முடியுமா? டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏன் பிரைம் நம்பரா சொல்ல முடியாது? 3, 7, 11லாம் பிரைம் நம்பர் தானே. ஏன்னா 3க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 5 இருக்கணும். ஸோ 5 இல்லை. அதனால வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, இது வந்து சீரீஸ் ஆஃப் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், அடுத்து டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போறோம். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸோட ஒத்து போகுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11 + 4 இந்த நம்பர் 15 தான் இருக்கணும். அடுத்த 2 நம்பர் செக் பண்ணணும், கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்ட், ரைட்? ஸோ 15 + 4 gives 19, கரெக்டா வருது. ஸோ 19 + 4 gives 23. ஸோ addition of 4 is the concept behind this problem, right? ஸோ இப்போ ரைட் ஆன்சர் வந்து நம்ம இப்படி மாற்றி எழுதினப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 15 கிடைச்சது. பட் இங்கே எழுதுறப்போ நம்ம என்ன எழுதணும்? 1/15 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 15 தான் இப்படி எழுதுறப்போ எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல நம்ம 15 தேடணும் அப்படின்னா அது முட்டாள்தனம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூமரேட்டர்ல 1 இருந்தது அப்படின்னு சொன்னா அதை அப்படியே இன்வர்ஸா எடுத்துட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டரை மட்டும் நம்ம என்ன வச்சிருக்கோம், சீரியஸா வச்சுக்கிட்டது நம்மளோட அசம்ஷன் தான். பட் ப்ராப்ளம் அது கிடையாது. ஸோ நம்ம ஆன்சர் தேடுறப்ப என்ன செய்யணும், 1/15 வந்து ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு தான் தேடும். ஸோ இன்னைக்கு பார்த்த நம்பர் சீரீஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வெரி வெரி டஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரிலேட்டடாக ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ டேரக்டாக போங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க குவிஸை எடுத்துக்கோங்க. அந்த குவிஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்பர் சீரீஸை பற்றி ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அந்த குவிஸை மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.